திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்போ நம்ம அனிமி ரிவ்யூ பார்ப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக மூவி ரிவ்யூ பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி எந்த மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜான் விக். இது 2014 லான்ச் ஆன மூவி. இதில் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோ வந்து நம்ம கியூன் ரிவ்யூஸ் தான் நடிச்சிருக்கிறாரு. இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.4 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. ஓகே, உள்ளே போகலாம் அந்த ஸ்டோரிக்குள்ளே. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல அடிப்பட்டு ஒரு இடத்துல இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் அதோட ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகும். இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க ரொம்ப லவ் பண்ணார். பட் அவங்க வந்து ஒரு டிசீஸால் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் வீட்டில் இருக்கார். அப்போ வந்து அவங்க இறந்தோடனே ஒரு டாக் வந்து அவனுக்கு கிஃப்டாக வருது. அதாவது அவங்க ஒய்ஃப் தான் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அது வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்கோட ஒரு வாழ்ந்துட்டுருப்பார். அவருக்கு ஒரு கார் இருக்கும். அவர் தான் ஒரு ரொம்ப ஃபேவரட் கார்னு சொல்லலாம். அவர் அந்த காரும் இந்த டாக்கோடையும் அவர் கொஞ்சம் லைஃப்பை கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பார். ஒன் டே காருக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்காக பெட்ரோல் பங்க்கு போகும்போது அங்கே ஒருத்தன் வந்து இந்த கார் எப்படி எவ்வளோ என்ன மாடல் கார் நல்லா இருக்குது, இந்த காரோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்போ அந்த கார்லாம் சேல் பண்ணுறக்கு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்புவார். கொஞ்சம் அங்கே ஆர்கியூ பண்ணிட்டு வரும். ஸோ வந்து அப்புறம் வந்துடுவார். வந்து ஒரு வீட்டில் நைட்டில் தொங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து உள்ளே வந்து அந்த காரை வந்து டேமேஜ் பண்ணிட்டு வேறு காரை டேமேஜ் பண்ணிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுவான். அவரோட நாயை வந்து கொன்றுவான். அவர் வந்து பின்னாடி அடிச்சிடுவாங்க. ஸோ அதனால அன்கான்ஷியஸ் ஆயிடுவார். அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் அவர் யார் அந்த கார் எடுத்தான்னு பார்த்து தேடி போய் கேட்பார். அதாவது அவன் வந்து காரை வந்து நம்பர்ஸ்லாம் மாற்றுறக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பான். நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரியும், யூஸ்வலாக இது மாதிரி பெரிய வேலையெல்லாம் யார் பண்ணுவான், அந்த கார்லாம் மாற்றுவான்னு. அங்கே போனோடனே அவர் இல்லை அந்த கார் வந்துச்சு, நான் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஓகே, யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அவரோட எக்ஸ் பாஸ் ஒருத்தர் இருப்பான். அவனோட சன் தான் அந்த காரை திருட்டு போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ஜான் வந்து அவனை தேடி போக ஆரம்பிப்பான். ஜான் விக் வந்து அவர் எக்ஸ்பாஸ்க்காக நிறையா கில்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிட்டார். ஒரு ஒய்ஃப்காக நான் பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து அது போகிற முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இருக்கும், அதை செஞ்சு கொடுத்துட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். இப்போ அந்த எக்ஸ்பாஸ் கூப்பிட்டு இல்லை கன்வின்ஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஜான் வந்து மாறவே இல்லை. இந்த ஃபுல் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட எமோஷ்னலில் அவரோட சென்டிமெண்ட்டில் விளையாண்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது காட்டுறக்காக தான் அந்த டாகை கொண்டு அவன் காரை எடுத்துகிட்டு போனான். அவனை அவர் கொல்லணும்னு நினைப்பார். அதை எப்படிலாம் அவர் கொல்றாரு, அவனை எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் எப்படி தேடி அவனை கண்டுபிடிச்சி கொல்றாரு அப்படிங்கிறத இந்த ஃபுல் ஸ்டோரி வருது. இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. இதில் இடத்துல டேபிள், ஹோட்டல், ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு உங்களுக்கு ஜான் விக் 1 தெரியாது. மற்ற ஜான் விக்கில் 4 பார்ட் இருக்குது. அதில் ஜான் விக் 2 அதில் ரிவீல் ஆகும் ஓரளவுக்கு. அப்புறம் 2, 3 அதை பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ்லாம் போகுது. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஜான் விக் 2ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜான் விக் மூவி 2ஓட ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.